நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பெலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பெலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே.
நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம், கர்த்தர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த இடத்துல இல்லை என்றாலும் இருப்பது போல் அழைக்கிற தேவன். பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, எஸ் லார்ட், உம்மை நாங்கள் எவ்வளவு நேரம் ஆண்டவரே துதித்தாலும் நேரம் போதாத ஆண்டவரே. உம்மை அழைக்க அழைக்க ஆண்டவர் எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவர். எஸ் ஜீசஸ், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிற தேவன், இம்மட்டும் நடத்த எபினேசராக இருந்தவர் ஆண்டவரே.
யாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடித்த தேவன் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நீர் பெரியவர் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர். யாருண்டு உம்மை அல்லால் இயேசு நாயகா. யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர். யாருண்டு உம்மை அல்லால் இயேசு நாயகா. நான் மறந்த வேளை என்னையும் நினைத்து தள்ளிடாமல் சேர்த்து உந்தன் கிருபையே. நான் மறந்த வேளை என்னையும் நினைத்து தள்ளிடாமல் சேர்த்து உந்தன் கிருபையே. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. பெரிய காரியம் செய்திடும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, என்னை இழுத்துக் கொள்ள ஓடி வருவேன் நான். திராட்சரசத்திலும் அன்பு பெரியது. என்னை இழுத்துக் கொள்ள ஓடி வருவேன் நான். திராட்சரசத்திலும் அன்பு பெரியது. உந்தனை நாமம் உற்றுன்ற தைலம். உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். உந்தனை நாமம் உற்றுன்ற தைலம். உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவீர். சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவீர். பெரிய காரியம் செய்திடும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. பெரிய காரியம் செய்திடும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, தேவன் சகலமும்
காரியம் செய்யும் தேவனே, மன்னம் என்னையும் நேசித்த தேவா, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, தேவன் சகலமும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தானே பாடாது, தேவன் சகலமும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தானே பாடாது, வளமாமல் எந்தனை காத்திடும் தயவார், வருகையில் உன் முன் நிறுத்திடுமே, வளமாமல் எந்தனை காத்திடும் தயவார், வருகையில் உன் முன் நிறுத்திடுமே, பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னம் என்னையும் நேசித்த தேவா, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினா, எல்லாரும் சொல் ஜெயித்த இயேசு, ஜெயித்த இயேசு என்னோடு, எஸ் ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது அவர் செய்ய நினைத்தது, அவர் செய்ய நினைத்தது நம் வாழ வைக்க, நம்மை சுகமாயிருக்க, நம் சமாதானத்துக்குள் இருக்கதான் அவர் சகலத்தையும் நமக்காய் ஏற்கனவே செய்து முடித்த தேவன். என் தேவன் மிகவும் பெரியவர், என் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அழைத்த தேவன் பெரியவராய் இருக்கிறபடியால், சகலத்தையும் செய்ய நல்லவராய் இருக்கிறபடியால், வானமும் பூமியும் சிங்காசனமும் எல்லாவற்றுக்கும் உரியவர். என் தேவன் மிகவும் பெரியவர், என் தேவன் மிகவும் பெரியவர், என் தேவன் மிகவும் பெரியவர், என் தேவன் மிகவும் பெரியவர். அவர் ஆலோசனையில் பெரியவர், அவர் வழி நடத்துவதில் பெரியவர், உன் வாழ்க்கையை திட்டமிடுவதில் பெரியவர், உன்னை வழி நடத்துவதில் பெரியவர், உன்னை ஆசீர்வதிக்கவே என் தேவன் அழைத்தவர் பெரியவர். நம்மை ஆசீர்வதித்து வாழ வைக்கதான் நம்மை அழைத்த தேவன் பெரியவர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, என் தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்யும் பொழுதுமே குறைவுகள் எல்லாம், பலவீனம் எல்லாம், சத்ரு சேனை எல்லாம், நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா காரியங்களையும் நம் வார்த்தையினாலே, அவர் வார்த்தையினாலே, அவர் சத்தியமான வார்த்தையினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்தவர். என் தேவன் பெரியவர், என் தேவன் மிகவும் பெரியவர். எஸ் லார்ட், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என்
என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். எந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே கூடி உண்டு. எந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே கூடி உண்டு. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, yes Lord, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவன், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். Yes Jesus, என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். எந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே கூடி உண்டு. எந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே கூடி. எந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே, நிச்சயமாகவே கூடி உண்டு. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் சொல்ல ஆகும்,
கட்டளையிட நிற்கும் என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, என் தேவனை. எஸ் எஸ் ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்க. என் தேவனை விசுவாசி, என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டு விடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டு விடுவாரோ? பேச்சொல்லி அழைத்த தேவன், உன்னை பேச்சொல்லி அழைத்த தேவன், உன்னை மகிமைப்படுத்திடுவாரே, உன்னை மகிமைப்படுத்திடுவாரே. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். எஸ் ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், நான் எதை காரியங்கள் செய்தாலும் எனக்கு முன்பே செல்கிறார். எந்த தீங்கும் என்னை அணுகுவதில்லை, என்னை அணுகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. எதை குறித்து கலங்காதே. இஸ்ரவேலின்
பயந்து விடாதே. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் என்னை அணுகுவதில்லை, சாத்தான் என்னை அணுகுவதில்லை. எந்த சாபம் என்னை தொடுவதில்லை, எந்த சாபம் என்னை அணுகுவதில்லை. எந்த சாபம் என்னை அணுகுவதில்லை, எந்த சாபம் என்னை அணுகுவதில்லை. எந்த சாபம் என்னை அணுகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்றே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை, தீங்கு என்னை, எந்த காரியம் என்னை, எந்த பலவீனம் என்னை, எந்த வருமானம் என்னை, ஓ எந்த சாபம் என்னை ஒன்றும் செய்யாதே. எந்த சாபம் என்னை, ஓ எந்த தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாதே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கே திருச்சிவிட லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு சுவிக்கிறோம். இந்த ஆடியோ வீடியோ எல்லா விதமான பொருட்கள் கருவிகள் எல்லாவற்றையும் மறைத்து கொள்ளும். நான் பேசும்போது நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, நன்மைகளை நினைத்தால் சத்தமிடாமல் இருக்க முடியாது. நன்மைகளை நினைத்தால் சத்தமிடாமல் இருக்க முடியாது என்ற தலைப்பில் புதிய ஏற்பாட்டில் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். மத்தேயு 21 அதிகாரம் முதல் வசனம். மத்தேயு 21 அதிகாரம் முதல் வசனம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்தேகு வந்தபோது இயேசுவானவர் சீசர் 2 பேரை அவர் நோக்கி சொன்ன ஒரு காரியம். இப்போது இயேசு என்ன செய்கிறார்? பெத்தேகு என்ற சிறிய ஒரு கிராமம், ஒலிவ மலைக்கு அருகே உள்ள ஒரு இடம், எருசலேமுக்கு போகிற வழியில இருக்கிற இந்த கிராமத்தில் கடந்து அவர் போகிறார். அப்போ போகும்போது அவரிடத்துல இருக்கிற 2 சீசரை நோக்கி சொல்ற இந்த காரியங்களை நாம் பார்க்கணும். என்ன சொல்ல வரார் என்பதற்கு முன்பதாக நாம் இந்த ஏன் அவர் அங்கு போகிறார் என்பதற்கான சில குறிப்பை நாம் பார்க்கும்போது, லூக்கா 2 அதிகாரம் 41 வாசிக்கிறோம். இயேசுடைய தாயும் தகப்பனாரும் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையின் எருசலேமுக்கு போவார்கள். இப்போ இயேசுடைய தாயாரும் தகப்பனாரும் வருஷந்தோறும் எருசலேம் நடக்கிற அந்த பஸ்கா பண்டிகை, பாஸ் ஓவர், அந்த பண்டிகைக்கு அவர்கள் இயேசுவை அழைத்து போகிறார். பெற்றோர்கள் நினைச்சாங்க இயேசுவை அழைத்து போவதாக வேதம் கூறுகிறது. இயேசு தவறாமல் இந்த பஸ்கா பண்டிகைக்கு போகிறது வழக்கம். ஆனால் இப்போது நாம் வாசித்த மத்தேயு 21 அதிகாரம், இந்த பயணம் அவருடைய கடைசி பயணம். இதுக்கு பிறகு அவர் அவருடைய வாழ்க்கை முடிவு தருவாயில் இருக்கிறது.
எந்த விதமான குழப்பம் இல்லாமல் தாம் செய்ய போவதை தொடர்ந்து அவர் செய்கிறார். இப்போது அந்த கிராமத்துக்கு அருகிலே அவங்க வந்திருக்கிறாங்க. அப்போது ஏன் சொல்றார், அங்க இருக்கிற சீஷரை பார்த்து, 2 பேரை பார்த்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கு ஒரு கழுதையும் அதனோடு கூட ஒரு குட்டியும் கட்டியிருப்பதை காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்த இடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். இன்னும் இயேசு அந்த கிராமத்துக்குள்ளே போகல, கிராமத்து அருகில் இருக்கிறாங்க. ஆனால் போகாமலே என்ன சொல்றார், நீங்க கிராமத்துக்குள்ள போங்க, அங்கு ஒரு கழுதை இருக்கும், பக்கத்துல ஒரு குட்டி இருக்கும், அதை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று இயேசு தம்முடைய சீஷரோடு கூட சொல்வது வாசிக்கிறோம். இயேசு தேவனுடைய குமாரனா இருக்கிறபடினால் அவருக்கு அறியாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்கு எதிரே இருக்கிற அந்த கிராமத்துக்கு போங்க என்று சொல்றார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் போது ஒருவேளை அது நமக்கு அறியாமல் காணப்பட்டால் கூட அது தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் சில காரியங்கள், ஆண்டவர் சில வரப்போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது வெளிப்படுத்துகிற நபர் அவர் மகத்துவமானவர் அல்ல. வெளிப்படுத்துகிற நபர் அதை சொல்லும் போது அவர் பெரிய ஆள் அல்ல, மாறாக ஆண்டவர் பெரியவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. என்ன சொல்றார், இப்போது அங்கே ஒரு கழுதையும் அது குட்டியும் 2ஐயும் சேர்த்து கொண்டு வர சொல்றான். அந்த ஓனர்கிட்ட கேட்க வேண்டாம், கிராமத்துல போங்க, ஒரு வீட்டு வாசல்ல ஒரு கழுதையும் ஒரு குட்டியும் கட்டியிருக்கோம், அதை அவிழ்த்து வர சொல்றான். யாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, இன்னொருக்கு சொந்தமான ஒரு கழுதை, அதை ஆண்டு சொல்ல வாசிக்கிறோம். நாம் நடக்கிறதை தான் நம்மால போக முடியும், ஆனால் ஆண்டவர் நடக்காததை கூட அவர் பார்க்கிறவர். என்ன சொல்லப்படுகிறது, ஆண்டவருக்கு காலம் நம்மை போல கடந்து செல்வதில்லை. நாம் ஒவ்வொரு காலங்களை கடந்து போகிறோம். ஆனால் எல்லா இயக்கங்களும் ஒரே நேரத்தில் எல்லா காலத்திலும் சமமாக நிறைவாக இருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் இருக்கிறார். நேற்றும் அவர் இருக்கிறார், இன்றும் அவர் இருக்கிறார், நாளையும் அவர் இருக்கிறார். ஏசுனா அவர் அப்படிப்பட்டவரா இருக்கிறார்னு வேதகுரு. அப்போ 2 சொல்றாங்க, அங்க ஒரு கழுதை கட்டி இருக்கிறது. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான ஆசீர்வாதங்கள் கட்டியிருப்பது நமக்கு தெரியாமல் இருப்பதில பார்க்கணும். ஆனால் கட்டப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் விசுவாசியுடைய ஆசீர்வாதங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இப்போது 2 பேர் அந்த கிராமத்துக்குள்ள போறாங்க. போன உடனே என்ன சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லி அனுப்புகிறார். அவைகளை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு எதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவளை அனுப்பினார். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னார், அந்த கழுதியை அவிழ்க்கும் போது யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது நாம் செய்யும் போது ஜனங்கள் சொல்லுவாங்க, தடுப்பாங்க, தடை செய்வாங்க. ஆனால் நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன, இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அவர் சொல்றார். ஆண்டவர் தேவை என்று சொல்லுங்க. கீழ்ப்படிதல் கற்றுத்திருக்கிறார். ஆண்டவருக்காக ஒரு நிமிஷம் நாம் கீழ்ப்படிந்தால் நித்திய ஆசீர்வாதமாக அதை தேவன் மாற்றி தருவார். கீழ்ப்படிதல் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான், ஒரு நிமிஷம் தான். அவர் சொல்வதை நாம் உடனே கீழ்ப்படிந்து நடக்கிற மகளாய் இருப்போமானா என்ன செய்யலாம், போது வாழ்க்கையில பெரிய நித்திய ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் போகலாம். என்ன சொல்றா, உடனே அவைகளை அவிழ்த்து விடுவான் என்று சொல்லி அவர்களே அனுப்பினான். நீங்க போன உடனே என்ன செய்ய மாட்டாங்க, இன்னும் யாரும் போராட மாட்டாங்க, வாக்குவாதம் செய்ய மாட்டாங்க, அவைகளை அவிழ்த்து விட்டு அனுப்பிவிடுவார் என்று அந்த சீஷரோடு கூட சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். இப்படி அந்த கிராமத்துக்குள்ளே அவங்க போறாங்க. அவங்க போகும்போது அப்போது அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வராங்க. அவிழ்த்து கொண்டு வரும்போது அப்போது அந்த கழுதை மேலே சவாரி செய்வதை வாசிக்கிறோம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி கொண்டு உடத்துல வருகிறார், சீயோன் குமாரத்தியே சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் எங்க நடக்கிறது, 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் சொல்லி இருக்கிறது. அப்போது ஒரு ராஜா வரப்போகிறார், அவரு கழுதையின் மேல வரப்போகிறார், அவரோடு கூட வரும்போது ஒரு கழுதை குட்டி வரும் என்று சகரியா 9:9 வாசிக்கிறோம். இயேசு நாட்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளை 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக தேவன் வெளிப்படுத்த வாசிக்கிறோம். உங்களின் அறியப்படாத எதிர்காலத்தில் உங்கள் அனைவரிடமும் என்ன செய்யற ஆண்டவர் நம்பி அவர் ஒப்படைக்கிறார். இப்போது அந்த கழுதை மேலே இயேசு அவர் பயணமா வருகிறார். பயணமா வரும்போது இப்போது எருசலேமுக்குள்ள வருகிறார்.
எருசலேமுக்குள்ள வருவதை இப்போது லூக்கா எழுதுகிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41. இப்போது எருசலேமுக்குள்ள வருகிறார். எருசலேமுக்குள்ள வரும்போது அப்போது என்ன பார்க்கிறோம்? லூக்கா 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமு கிட்ட வந்த உடனே அந்த நகரத்தை பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழுதார். இயேசு தாம் அடிக்கப்படுவதையும் பாடுபடுவதையும் நினைத்து அவர் அழவில்லை. இல்லை தன்னை சிலுவையில அறைய போறாங்க அதை நினைத்து அவர் அழவில்லை. அந்த பட்டணத்தை பார்த்து அவர் அழுதார். ஏன்? ஆண்டவர் நேரத்தை தவறு விடுகிற ஜனங்களை நினைத்து அவர் அழுதார். வாழ்நாளில் ஒரு முறை வரும் சந்தர்ப்பத்தை அந்த ஜனங்கள் மறந்து போனதை தேவன் நினைத்து அழுததாக வேதம் நமக்கு போதிக்கிறது. அழும்போது என்ன சொல்றார்? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியாதிருந்ததுனாலே நலமா இருக்கும். இப்போது அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. அழும்போது இது சொல்ற ஆண்டவுடைய கண்ணீரை நாம் இங்க பாக்குறோம். நீ அறியாதிருந்ததுனாலே நலமா இருக்கும். ரட்சிப்பை குறித்து செய்றாங்க அநேகர் அறியல. அதனால் ரட்சிப்பை குறித்து நீங்கள் அறியாதிருக்கிறது அங்கு நலமா இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அறிந்திருந்தால் ரட்சிப்பை குறித்து நீங்கள் அறிந்திருந்தால் நலமா இருக்கும் என்று இயேசு அங்க சொல்வதை வாசிக்கிறோம். மீண்டும் லூக்கா 19:34 வரலாம். 34. அப்போது என்ன செய்றாங்க? அவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வராங்க. அது இயேசுவிடத்திலே கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேலே போட்டு இயேசுவை அதன் மேலே ஏற்றினார்கள். இப்போது கழுதை வந்தாச்சு, அதன் மேலே தாங்கள் போட்டிருக்கிற வஸ்திரத்தை போட்டாங்க. இயேசு என்ன செய்றாங்க? அந்த கழுதையின் மேலே அவரை ஏற்றினாங்க. இப்போது அந்த கழுதை என்ன செய்றாங்க? அது புறப்பட்டு போகிறது. இயேசு அது மேலே பயணமா இருக்கிறாங்க. இப்போது 35-36 வாசிக்கிறோம். அதை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து தாங்கள் வஸ்திரங்கள் அது மேலே போட்டு இயேசுவை அதன் மேலே ஏற்றினார்கள். அவர்கள் போகையிலே அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். இயேசு போகும்போது திரளான ஜனம் இருக்கிறாங்க. தங்களுடைய வஸ்திரங்கள், ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் கோல்ட் என்றால் மேலங்கி, தாங்கள் மேலே போட்டிருக்கிற மேலங்கி செய்றாங்க. ஒவ்வொருவரும் அந்த அந்த கழுதை போகிற அந்த வழியில அதை போடுவதாக வசனம் கொடுத்து. மேலங்கி முக்கியமானது. ஒவ்வொருத்தரும் போட்டிருக்கிற மேலங்கியும் ஒவ்வொரு விதத்திலும் அது வித்தியாசப்படுகிறது. சில சாதாரணமான மேலங்கி, சிலரது கல் வைத்தது, சிலருக்கு கை வேலைப்பாடு உள்ளது, சிலர் விலை உயர்ந்த அந்த மேலங்கி நினைச்சாங்க. எல்லாவற்றையும் அவங்க கீழே போடுறாங்க. அநேகமாக அந்த எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகை வந்த அநேக யாத்திரிகள் கூட இதை பார்க்கணும். பஸ்கா பண்டிகைக்கு வந்த ஜனங்கள் கீழே போட்டு மேலங்கி, யோசிச்சு பாருங்க, கீழே போட்டு மேலங்கி அது மீண்டுமா கிடைக்குமா என்று உத்தரவாதம் கிடையாது. 100க்கானோர் நினைச்சாங்க அந்த மேலங்கி போடுறாங்க. நீ எப்படி உனதை கண்டுபிடிக்க முடியும்? நம்முடைய மேலங்கி தான் எப்படி கண்டுபிடிக்க முடியாது. கழுது அது மேல நடக்கிறது, மனுஷன் நடந்து போறாங்க, ஒருவேளை சில திருடி கொண்டு போவாங்க. இது என்ன சொல்ல வரார்? நம்முடைய வாழ்க்கையில எதையும் உனதென்று நாம் பிடித்து வைக்க கூடாது. நமதென்று நம்ம கொண்டு வரல, எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக சொந்தம் என்று அவருக்காக நாம் எல்லாவற்றையும் விரிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அப்போது அதன் மத்தியில பார்க்கிறோம். அதன் மத்தியில 38 லூக்கா 19:30 வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு கூட தேவனை புகழ்ந்தார்கள். திரளான ஜனங்கிறாங்க, மிகுந்த ஆர்வத்தோடு கூட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக சொல்றாங்க. எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்ப ஆர்ப்பரிக்கும் போது அடுத்த நிகழ்ச்சி, அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, அந்த கூட்டத்துல சில பரிசேயர் இருக்கிறாங்க, அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். கூட்டத்துல செய்றாங்க பரிசேயர் சிலர் அவரை நோக்கி சொல்றாங்க, போதகரே உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், rebuke your disciples, கடிந்து கொள்ளுங்க, திட்டுங்க. இன்னொரு மெசேஜ் பைபிள் வாசிக்கிறோம், ask your disciple under control, உங்கள் சீசர்களை கட்டுப்படுத்துங்கள், கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணுங்கிறாங்க. அங்க இருக்கிற பரிசேயர் சொல்வதை நாம் அங்கு பார்க்கிறோம். அந்த பரிசேயருக்கு அதிகம் தெரியாது, ஆனா அங்க வந்து ஜனங்களுக்கு தெரியும். ஆண்டவராக இருக்கிற இயேசு நன்மை செய்தார்,
என்று தெரியும். சப்பான் நடக்க வைத்தார், குருடர் கண்ணை கொடுத்தார், செவிடன் காது கொடுத்தார், மரித்தவனை உயிரோடைப்பான். அந்த ஜனங்களுக்கு தெரியும். அதனால செய்றாங்க. ஜனங்களை ஆர்ப்பரிக்கிறாங்க. ஜனங்களுக்கு தெரியும் எத்தனை நன்மை செய்தார்கள். யோசிச்சு பாருங்க, சில சபையில ஏன் பாடுறாங்க, கரங்களை தட்டி ஏன் பாடுறாங்க, ஏன் ஆண்டவருக்காக முழு உள்ளத்தோடு பாடுறாங்க? அவளுக்கு தெரியும் ஆண்டவர் எத்தனை நன்மை செய்தாரு. அதனால் கர்த்தர் அவர் வாழ்க்கையில செய்த நன்மைகள் அவளுக்கு தான் தெரியும். அதனால் நன்மைகளை நினைத்தால் நாம் சத்தமிடாமல் இருக்க முடியாது. அந்த ஜனங்க ஏன் சத்தமிட்டாங்க? அவங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கிறாங்க. அதனாலே அவர்கள் சத்தமிட்டதாக வேதம் கூறுகிறது. யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கடந்து வந்த பாதை பயணங்கள் எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை சுமந்தார், உங்களை தப்பி வித்தார். நீங்கள் தனியா இருக்கும்போது, தனியில் இருக்கும்போது, நடுராத்தில் இருக்கும்போது, எப்படியெல்லாம் தேவன் உங்களோடு கூட இருந்தால் நினைக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்தால் நாம் சத்தமிட முடியாது என்று வேதம் கூறுகிறது. அப்படி சொன்ன உடனே ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளும் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றார், அங்க இருக்கிற பரிசேயரை பார்த்து, இந்த ஜனங்கள் சத்தமிடாமல் போனால் அங்க இருக்கிற கல்லும் சத்தமிடும் சொல்றார். கடினமான இருதயத்தை விட பாறைகள் கூட அதிக உணர்த்தினன் கொண்டவை என்று என்ன ஆண்டவர் உணர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில கடினமான பாறைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ நன்மை செய்தார். அதனால் நன்மைகளை நினைத்தால் நாம் சத்தமிட முடியாது, சத்தமிடாமல் இருக்க முடியாது. அதனால் அந்த ஜனங்க ஏன் சத்தமிட்டாங்க? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்தாங்க. உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு நாள் ஒரு துதிங்க, கனப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க, வெற்றிக்கான பாதையில் போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. நல்ல ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு மகனோடு கரம் இருக்கட்டும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.